எல்லாருக்கும் பிரச்சனை என்றால் சிம்ம ராசிக்காரர்களிடம் வந்து நிற்பார்கள். ஆனால் சிம்ம ராசிக்காரருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது இவர்கள் யாரிடமும் போய் நிற்க மாட்டார்கள். மேலும் எதிர்பார்ப்பின்றி உதவி செய்யக்கூடிய நபர்களாக நாம் இவர்களை காண முடியும். பிறகு அந்த தோல்வியை வெளியே சொல்ல முடியாத ஒரு நிலையை இவர்களுக்கு அந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்படுகிறது. அதன் பிறகு இவர்களுக்கு நடக்கக்கூடிய திருமணம் அப்படின்னு எடுத்தோம்னா, இவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக ஒரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை. அதாவது ஒரு சிம்மராசிக்காரர் ஒரு பேமெண்ட் தரேன், பணம் வாங்கி தரேன்னு கொடுத்துட்டார் அப்படின்னா, அதற்காக தன் தலையை அடமானம் வைத்தாவது அந்த காசை அவர் வாங்கி கொடுத்துருவார். இதில் இன்னொரு விஷயம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சொல்கிறேன் என்னன்னா, இந்த சிம்ம ராசிக்காரர்கள் பொதுவாகவே ரொம்பவும் ஆக்டிவாகவும் சுறுசுறுப்பாகவும், என்ன ராசி அதிபதி சூரியன்கிறதுனால காலில் சுடுதண்ணி ஊற்றுனது போல் ரொம்பவும் பரபரப்பாகவும் ஸ்மார்ட்டாகவும் ஒளி வீசக்கூடிய தேஜஸ் நிரம்பியவர்களாகவும். இப்போ இவங்களுடைய 8ஆம் வீடுங்கிறது கால புருஷ ராசிக்கு 12ஆம் ராசி, அது விரயத்தை கொடுக்கிறது. அதனால் இவர்களுக்கு ஸ்திரீ சாபம், கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வம்பு வழக்கு, நிறைய பேருக்கு பணத்தை கொடுத்து விட்டு அந்த பணம் திரும்ப கிடைக்காமல் முடங்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. சிம்ம ராசியை எடுத்துக்கொள்வோம். ராசி மண்டலத்தில் 5வது ராசியாக வருவது தான் இந்த சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன். இந்த ராசியின் சின்னத்தில் ஒரு சிங்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. சிங்கம் என்றால் பொதுவாகவே அது காட்டுக்கு அரசன், நாட்டை ஆளக்கூடிய தகுதி நிறைந்தவர்களாகத்தான் பொதுவாகவே இந்த சிம்ம ராசிக்காரர்கள் சித்தரிக்கப்படுகிறார்கள். அதாவது சுதந்திர உணர்ச்சி அதிகம் உண்டு. அதாவது ஆளக்கூடிய தகுதி அப்படின்னா அது ஒரு கீழ்நிலை வேலையாக இருந்தாலும் அந்த இடத்துல அவர் ஒரு மெயின் பர்சனாக, ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனாக, அவருக்கு கீழ் ஒரு 10 பேர் இருப்பதாக, அனைவரையும் அரவணைத்து செல்பவர்களாக நாம் இந்த சிம்ம ராசிக்காரர்களை காண முடியும். தங்களுக்கு தோன்றக்கூடிய விஷயங்களையே இவர் பிரதானமாக செய்வார்கள். அதிகமான வலு நிறைந்தவர்கள். நண்பர்களுக்காக, தங்களுடன் பழகக்கூடிய நபர்களுக்கு அதிகமான உதவிகள் செய்யக்கூடியவர்கள் தான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள். அதன் மூலமும் நிறைய பிரச்சனையை இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதாவது சிம்ம ராசிக்காரர்கள் பொதுவாகவே கொஞ்சம் புகழ்ச்சியை விரும்புபவர்கள் தான். ஒரு மனிதன் தலைவனாக இருக்கிறான் அப்படின்னா அந்த தலைவனை ஒரு 4 பேர் போற்றும் பொழுது, புகழும் பொழுது அந்த தலைவன் இறங்கி அவர்களுக்கு ஏதாவது செய்கிறான். இப்பொழுது இந்த சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியனுக்கு 6, 7 அதிபதியாக வரக்கூடிய சனி என்பவர் இவர்களுக்கு சத்ரு கிரகமாக இவர்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில், அதாவது இவர்களுக்கு நட்பு ஸ்தானத்தில் நீசம் அடைவதனால் நிறைய சிம்ம ராசிக்காரர்கள் நண்பர்களுக்காகவோ அல்லது உறவினர்களுக்காகவோ கடன் வாங்கி கொடுத்து அல்லது ஜாமீன் கையெழுத்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை போட்டு கொடுத்து அதில் போய் முழுவதுமாக மாட்டிக்கொள்கிறார்கள். அதாவது மற்றவர்கள் ஒரு கஷ்டம் அல்லது ஒரு தேவை அப்படின்னு இவர்களிடம் நிற்கும் பொழுது ஒரு ஈகை குணம் என்பது இவர்களிடம் அதிகமாக இருக்கும். எல்லாருக்கும் இருப்பது போல் இவர்களுக்கும் கொஞ்சம் அந்த சுயநலம் அப்படிங்கிறது இருந்தாலும் இவர்களது சுயநலத்தில் எப்பொழுதும் ஒரு பொதுநலமும் கலந்து காணப்படும். எல்லாருக்கும் பிரச்சனை என்றால் சிம்ம ராசிக்காரர்களிடம் நிற்பார்கள். ஆனால் சிம்ம ராசிக்காரருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது இவர்கள் யாரிடமும் போய் நிற்க மாட்டார்கள். மேலும் எதிர்பார்ப்பின்றி உதவி செய்யக்கூடிய நபர்களாக நாம் இவர்களை காண முடியும். அதிகமாக கவரப்படுவது, அதிகமாக மற்றவர்கள் மேல் இரக்கப்படுவது, மேலும் அதிகமாக மற்றவர்களால் ஏமாற்றப்படுவதும் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் தான். அதாவது மற்றவர்கள் தங்களுக்கு காரியம் ஆக வேண்டும் என்றால் இவர்களை பிடித்து கொண்டே இருப்பார்கள். அவ்வாறு காரியம் ஆகிவிட்டால் பிறகு இவர்கள் இருக்கக்கூடிய திசையில் கூட அவர்கள் வருவதில்லை. வெரி வெரி இண்டிபெண்டன்ட், கிரியேட்டிவ், புத்திசாலித்தனம், பவர் அட் இட்ஸ் பீக், சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன்,
நம்பிக்கைக்குரியவர், எல்லோருக்கும் எல்லா விஷயங்களும் செய்து தனக்கென்று வரும்பொழுது எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை, எப்பொழுதும் இவர்களை சுற்றி ஒரு கூட்டம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். மற்றவர்களுக்கு அதிகமான மரியாதை கொடுக்கக்கூடிய இவர்கள் தங்களை மற்றவர்கள் மதிக்கவில்லை என்றால் அந்த இடத்திலிருந்தே கிளம்பி விடுவார்கள். உண்மையாக நடப்பார்கள். their presence has to be felt. இவர்களை எப்பொழுதும் ஸ்ட்ராங்காகவும் டாமினண்டாகவும் ஓரளவுக்கு கோபம் நிறைந்தவர்களாகவும், அந்த கோபம் இருக்கக்கூடிய இடத்தில்தான் குணம் இருக்கக்கூடிய நபர்களாகவும், ரைட் ராயலாகவும், நல்ல ஒரு அரசனுக்கு நிகரான ஒரு தேஜஸ், ஒரு பாடி மேனரிசம்ஸ் இருக்கக்கூடியவர்களாகவும் பொதுவாகவே இவர்களை நாம் காண முடியும். ஒரு மெஜஸ்டிக்கான வைப்ஸ் இவர்களிடம் இருந்து கொண்டே இருக்கும். தே டிசர்வ் த ரெஸ்பெக்ட். Perfect in communication and perfect when it comes to execution. They have total control over others. Commanding power என்பது இவர்களிடம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். ஆட்சி அதிகாரத்தில் இருப்பது, தனக்கு கீழ் பல பேரை வைத்து வேலை வாங்கக்கூடிய பக்குவம் இவர்களிடம் பார்க்க முடியும். இவர்களுக்கு அதிகமான பிரச்சனைகள் அப்படின்னு வரும்பொழுது பார்த்தோம்னா, சிம்மராசிக்காரர்கள் பொதுவாகவே அதிகமான காதல் தோல்விகளை சந்திக்கக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்படுது. ஏன் அப்படின்னா, இவர்களுக்கு 6ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வரக்கூடியது இந்த சாட்டர்ன் என்ற கிரகம். இவர்கள் மதிமயங்கக்கூடிய இடம் என்பது இவர்களுக்கு 5ஆம் வீடு. இந்த 5ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு என்ற கிரகம் இவர்களுக்கு 12ஆம் வீட்டில் உச்சம் என்பதனால், 12ஆம் வீடு என்பது விரயத்தை குறிக்கிறது. இவர்களுக்கு 6ஆம் வீட்டில் இந்த குரு என்பவர் நீசமாகிறார். அதனால ஒரு விஷயத்தை லவ் பண்ணினாலோ அல்லது இன்வால்வ் ஆனாலோ அதற்காக நிறைய நேரம், பொருள் போன்ற விஷயத்தை விரயம் செய்ய வேண்டிய அமைப்பு. பிறகு நிறைய நேரங்களில் அதில் தோல்வியையும் அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலை. பிறகு அந்த தோல்வியை வெளியே சொல்ல முடியாத ஒரு நிலையை இவர்களுக்கு அந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்படுகிறது. அதன் பிறகு இவர்களுக்கு நடக்கக்கூடிய திருமணம் அப்படின்னு எடுத்தோம்னா, நிறைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு திருமணத்தில் ஏதாவது ஒரு முரண்பாடு என்பது ஏற்படுகிறது. என்ன முரண்பாடு அப்படின்னா, ஆணை விட சில நேரங்களில் பெண்களுக்கு வயது என்பது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இல்லைன்னா ரொம்பவும் கம்மியான வயது வித்தியாசத்தில் திருமணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும். இல்லைன்னா ஏற்கனவே திருமணத்தில் வாழ்வை இழந்த ஒரு நபரை இவர்கள் திருமணம் செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு என்பது ஏற்படும். இங்கு இவர்களுக்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடிய இந்த சாட்டர்ன் என்கிற கிரகம் இவர்களுக்கு பாக்யஸ்தானத்தில், இவர்களுக்கு பாதகஸ்தானத்தில் நீசம். அதனால் நிறைய சிம்மராசிக்காரர்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் இவர்களுக்கு ஒரு திருப்தி அப்படிங்கிறது ஏற்படுவதில்லை. இதில் ஆண்களை விட பெண்களுக்கு பாதிப்பு என்பது அதிகமாக ஏற்படுகிறது. இவர்களுக்கு 2ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடியது தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்துக்கு புதன் என்ற கிரகம் அதிபதியாக வருகிறது. இந்த புதன் என்பவர் மேஷத்துக்கு 6ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வருகிறார். அப்போ இவர்களுக்கு வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய புதன் என்பவர் காலபுருஷ ராசிக்கு 6ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வருவதனால், இவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக ஒரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை. அதாவது ஒரு சிம்மராசிக்காரர் ஒரு பேமெண்ட்டு தரேன், பணம் வாங்கி தரேன்னு கொடுத்துட்டார் அப்படின்னா, அதற்காக தன் தலையை அடமானம் வைத்தாவது அந்த காசை அவர் வாங்கி கொடுத்துருவார். அப்படி வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் 99.99% அந்த கடனை அவர் தான் அடைப்பாரே தவிர, இவரிடமிருந்து வாங்கி கொண்டு போன நபர் இவர்களிடம் திரும்பி கொடுப்பதில்லை. இதிலையும் இவர்களுக்கு நிறைய இடங்களில் ஒரு பேரடி என்பது ஏற்படுகிறது. இதையும் தவிர இவர்களுக்கு 4ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் இவர்களுக்கு 12ஆம் வீட்டில் நீசம். அப்போ 4ஆம் வீடு குறிகாட்டக்கூடிய விஷயம்னு பார்த்தோம்னா வீடு, வாகனம், மனை.
நிறைய இந்த மாதிரி வீடு வாகனம் மனை வாங்கக்கூடிய இடங்களில் டாக்குமெண்ட் ப்ராப்ளமு, அதில் வந்து பட்டா இல்லை, லீகல் ப்ராப்ளமு, ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்ளம் எல்லாம் ஏற்பட்டு வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் அதிகமாக இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலை என்பது ஏற்படுகிறது. இதையும் தவிர இவர்கள் செகண்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கும் பொழுது கண்களுக்கு தெரியாத கோளாறு உள்ளே இருக்கிறது. இவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். என்ன சார் இப்படி பகிரங்கமாக சொல்கிறீங்களே அப்படின்னா, இவர்களுக்கு 4ஆம் வீடுங்கிற விருச்சிகம் என்பது காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு. 8ஆம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானம். அப்போது அந்த வாகனத்தில் ஏதோ ஒரு ரிப்பேர் இருக்குது, அதை அவர்கள் மறைத்து இவர்கள் தலையில் கட்டுகிறார்கள். அந்த இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூட ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது, வாங்கும் பொழுது இவர்களுக்கு தெரிவதில்லை. நிறைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக அமைகிறது. இதில் இன்னொரு விஷயம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சொல்கிறேன் என்னன்னா, இந்த சிம்ம ராசிக்காரர்கள் பொதுவாகவே ரொம்பவும் ஆக்டிவாகவும் சுறுசுறுப்பாகவும், என்ன ராசி அதிபதி சூரியன்கிறதுனால காலில் சுடுதண்ணி ஊற்றுனது போல் ரொம்பவும் பரபரப்பாகவும் ஸ்மார்ட்டாகவும் ஒளி வீசக்கூடிய தேஜஸ் நிரம்பியவர்களாகவும், என்ன ராசி அதிபதி சூரியன்கிறதுனால நல்ல ஒரு கலையாக இருக்கக்கூடிய நபர்களாகவும், கலைகள் மேல் அதிக ஆர்வம் ஈடுபாடு கொண்டவர்களாகவும், இவங்க இருக்கக்கூடிய இடத்துலெல்லாம் முதன்மையான நபர்களாகவும் இருப்பதனால், நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கிறதுனால நிறையா வந்து பிஃபோர் மேரேஜு, அது சிம்மராசி பையனாக இருந்தாலும் சரி, சிம்மராசி பொண்ணாக இருந்தாலும் சரி, நிறையா மேரேஜுக்கு இவங்களுக்கு ஆஃபர்ஸ் வரும். அது வந்து இவங்க சொந்தத்தில் வரும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அப்பா சொந்தத்தில் பண்ணினா அம்மா சொந்தம் கோச்சிக்கிறாங்க, அம்மா சொந்தத்தில் பண்ணினா அப்பா சொந்தக்காரங்க கோச்சிக்கிறாங்க. இது ரெண்டுமே எனக்கு வேணான்னு நான் போய் அசலில் போய் கல்யாணம் பண்ணிட்டேன் சார் இப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதை நான் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இவர்கள்தான் எனக்கு வருங்கால கணவனாக வரப்போகிறாருன்னு நிறைய பேர் நினைத்து கொள்கிறார்கள். பிறகு இவர் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஸ்திரீ சாபமாக வருகிறது. இதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ஆணுக்கு வரக்கூடிய மணமகள் என்பது சுக்கிரன் என்ற கிரகத்தை வைத்துத்தான் நாம் பார்க்க முடியும். இந்த சுக்கிரன் என்பவர் இவர்களுக்கு 2ஆம் வீட்டில் நீசம், இவர்களுக்கு 8ஆம் வீட்டில் உச்சம். இப்போ இவங்களுடைய 8ஆம் வீடுங்கிறது காலபுருஷ ராசிக்கு 12ஆம் ராசி, அது விரயத்தை கொடுக்கிறது. அதனால் இவர்களுக்கு ஸ்திரீ சாபம், கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வம்பு வழக்கு, நிறைய பேருக்கு பணத்தை கொடுத்து விட்டு அந்த பணம் திரும்ப கிடைக்காமல் முடங்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, அந்த கடனை தானே அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதையும் தவிர திருமண வாழ்வில் திருப்தியற்ற நிலை. இப்போ நான் சொன்ன பிரச்சனைகள் எல்லாம் பொதுவாகவே எல்லாருக்குமே இருந்தாலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது எல்லாமே இந்த கிரகங்களின் அமைப்பில் கொஞ்சம் தூக்கலாக இருக்கிறது. இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறது, இதற்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சிம்ம ராசிக்காரர்கள் பொதுவாகவே இவர்கள் ராசியாதிபதி சூரியன் அப்படிங்கிறதுனால எல்லாமுமே சூரியனை எதிர்பார்த்துத்தான் இருக்கிறது. சூரியன் என்பது எதையுமே எதிர்பார்த்து கிடையாது. அதனால் எல்லாருமே இவர்களைத்தான் எதிர்பார்த்து இருக்கிறார்கள். அப்போது அந்த சூரியனுக்கு உண்டான மாணிக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரத்தினத்தை இவர்கள் அணிந்து கொள்ளலாம். இங்கிலீஷில் ரூபின்னு சொல்கிறது உண்டு. இந்த மாணிக்கத்தை அணிந்து கொள்வதன் மூலம் இவர்களுடைய வேகம், விவேகம் இரண்டுமே நன்றாகவே அதிகரிக்கும். இவர்களது மதி அப்படின்னு சொல்லக்கூடிய மைண்டு இவர்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கணும் அப்படின்னா இவர்கள் எல்லோ சஃபயர் அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சள் புஷ்பராகம் என்ற ரத்தினத்தையும் அணிந்து கொள்ளலாம். உடல் உபாதைகள் ஏற்பட்டால் இவர்கள் இந்த பவளம் அப்படிங்கிற ரத்தினத்தை அணிந்து கொள்ளலாம். இந்த பவளத்தை அணிந்து கொள்வதன் மூலம் பூமி சம்பந்தப்பட்ட பலவிதமான பிரச்சனைகளுக்கு இவர்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். இதையும் தவிர இவர்கள் ரெட், எல்லோ
இந்த 2 கலர்ஸையும் அதிகமாக வாகனங்களாக இருக்கட்டும், இல்லைன்னா இவங்க யூஸ் பண்ணுற வீடுகளுக்குடைய இன்டீரியர் டெக்கரேஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி இடங்களில் இப்போ இவங்க ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்பெனி நேம்க்கு யூஸ் பண்ணுற லோகோவாக இருக்கட்டும், இந்த லக்கி கலர்ஸை யூஸ் பண்ணும் பொழுது, முக்கியமான இன்டர்வியூக்கெல்லாம் இந்த மாதிரி கலர்ஸை யூஸ் பண்ணும் பொழுது இவர்களுக்கு ஒரு நல்ல அபிவிருத்தி என்பது ஏற்படும். தீஸ் பீப்புள் ஷுட் அவாய்டு பிளாக். ஆனால் நிறைய சிம்மராசிக்காரர்கள், சார் எங்களுக்கு பிளாக்கு தான் சார் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் இவங்க ராசியாதிபதிக்கு சனி என்பவர் ஜென்ம சத்ரு. அதனால் இந்த கருநீலம், நீலம் இந்த 2 கலர்ஸையுமே இவர்கள் அவாய்டு பண்ணணும். இவங்க வீடு இல்லைன்னா ஆஃபீஸ் எல்லாம் பண்ணும் பொழுது அந்த இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ்லாம் பார்த்தோம்னா இந்த சூரியனை குறிக்கக்கூடிய சன்ரைஸ், இந்த மாதிரியான ஃபோட்டோஸு, ஏர்லி மார்னிங் சன்ரைஸ், இந்த மாதிரியான ஃபோட்டோஸு, இப்போது இந்த சிங்கம் சம்பந்தப்பட்ட ஃபோட்டோஸு, சிங்கம் என்பது அரசனை குறிக்காட்டுறதுனால பிரதானமான அரசர்கள், அதாவது இவர்களுக்கு பிடித்த ராஜராஜ சோழனாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது நல்ல அரசனுடைய புகைப்படங்கள், இவர்களுக்கு பிடித்த மாதிரியான புகைப்படங்கள், பார்லிமெண்ட்டு, இந்த மாதிரி மெயினான புகைப்படங்கள்லாம் இவங்களுடைய வீடு ஆஃபீஸில் வைக்கும்போது இவங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் என்பது கண்டிப்பாக ஏற்படும். இந்த சூரியனுக்கு உண்டான சூரிய நமஸ்காரம் இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தா தெரியும். காலையில் சன்ரைஸ் ஆகும் பொழுது அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணுவதன் மூலம் நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதையும் தவிர இவர்களுடைய ராசியாதிபதிக்கு தொடர்ச்சியாக இவர்கள் சிவ வழிபாடு செய்வது. சிவ வழிபாடு அப்படின்னா பஞ்சபூத சிவஸ்தலங்கள், அதாவது திருவண்ணாமலை, இதை தவிர திருவானைக்காவல், காளஹஸ்தீஸ்வரர், இதையும் தவிர தில்லை நடராஜர், காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வர சிவன் கோயில், இந்த 5 சிவன் கோயிலையும் நீங்கள் எந்த ரவுண்டில் வேணால் எப்படி வேணால் போகலாம். ஆனால் தொடர்ச்சியாக இந்த 5 சிவன் கோயில்களுக்கு நீங்கள் ஒரே டூரில் போகும் பொழுது, குறிப்பாக திருவண்ணாமலை போன்ற இடங்களில் நீங்கள் ருத்ராபிஷேகம் செய்யும் பொழுது அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இவர்களுக்கு நன்றாக கிடைக்கும். இதையும் தவிர இவர்கள் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களில் சிதம்பர சக்கரம்னு ஒரு சக்கரம் இருக்குது. அந்த சக்கரத்தை இவர்கள் பிரதிஷ்டை செய்து இவங்களுக்கு என்ன சிவ மந்திரம் தெரியுமோ அந்த மந்திரத்தை இவர்கள் சொல்வதன் மூலம் நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், வியாபார அபிவிருத்தி, ஜனவசியம், தனவசியம் இதெல்லாம் இவர்களுக்கு கிடைக்கும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தொடர்ச்சியாக இவர்கள் முருகன் வழிபாடு செய்வது இவர்களுக்கு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். அறுபடை முருகன் கோயிலுக்கும் ஒரே டூரில் இவங்க வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 3 வருஷத்துக்கு ஒரு தடவையோ போகலாம். இல்லை முக்கியமான ஒரு பூமி வாங்குவதற்கு முன்பு இந்த அறுபடை முருகன் விஜயம் செய்யலாம். இதையும் தவிர இவர்களுக்கு இந்த எதிர்ப்புகள், வம்பு, வழக்குகள் இது போன்ற ஒரு நிலை இல்லாமல் இருப்பதற்கு அஷ்டமி திதிகளில், குறிப்பாக அதுவும் தேய்பிறை அஷ்டமி திதிகளில் பைரவர் வழிபாடு செய்யும் பொழுது இவர்களுக்கு நல்ல ஒரு அபிவிருத்தி என்பது ஏற்படும். குறிப்பாக அதுவும் இந்த சொர்ணாகர்ஷண பைரவர் வழிபாடு, எல்லா சிவன் கோயில்லையுமே ஒரு பைரவர் இருப்பார். அஷ்டமி திதியில் போனோம் அப்படின்னா அந்த பைரவருக்கு நல்ல பிரதானமான பூஜைகள் என்பது நடக்கும். அந்த பூஜைகளை நீங்கள் கலந்து கொள்ளும் பொழுது, பிரார்த்தனைகள் செய்யும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக எதிர்ப்புகள் விலகும். இதையும் தவிர இந்த சன்ரைஸ் மாதிரி காப்பரில், பிராஸ்லலாம் பார்த்தோம்னா நிறைய இமேஜஸ் கிடைக்கும். ஒரு சின்ன சன்ரைஸ் மாதிரி, சில பேர் அந்த சன்ரைஸ் மாதிரி டேட்டூ போட்டுக்கிறாங்க உடம்புல. இந்த வீட்டிலலாம் பார்த்தோம்னா அந்த சன்ரைஸ் மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்கிரிப்சர் மாதிரி கிடைக்கும். பிராஸில் இருக்கும், காப்பரில் இருக்கும். இதெல்லாம் நம்ம வீட்டில் வைக்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அந்த இடத்தில் ஏற்படக்கூடியது. ஸோ இப்போ சிம்மராசிக்காரர்கள் என்னென்ன பிரச்சனைகள் சந்திக்கிறார்கள், இந்த பிரச்சனைகளுக்கு கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய சொல்யூஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறேன். இதனை இவங்க ஃபாலோ பண்ணும் பொழுது கண்டிப்பாக இவர்களுக்கு ஒரு நல்ல அபிவிருத்தி, ஒரு நல்ல மாற்றம் என்பது ஏற்படும்.
எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து வெளிவரக்கூடிய அமைப்பு, அதற்குண்டான தீர்வு இங்கு சொல்லப்பட்டுள்ளது. உங்களது நண்பர்களோ உறவினர்களோ சிம்ம ராசியில் வரும் பொழுது இந்த பதிவை நீங்கள் அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.